அண்மை செய்தி. இந்திய விமானங்கள் பாகிஸ்தானிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியாவின் எந்த விமானங்களும் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய விமானங்கள் பாகிஸ்தானிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியாவின் எந்த விமானங்களும் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளும் தங்கள் தரப்பில் ஏவுகணை சோதனையை தொடங்கியிருக்கின்றார்கள். இன்று காலை பாகிஸ்தான் அந்த சோதனையை ஆரம்பித்து வைத்தது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவும் தன்னுடைய அதிநவீன ஆயுதங்களை, அதாவது நடுத்தர தொலைவு சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை சோதனை செய்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாடு தன்னுடைய வான்வெளியை இந்தியா பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கின்றது. ஏற்கனவே 2019 ஆண்டு புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி மாதம் 2019 நடைபெற்ற பொழுதும் தற்காலிகமாக அப்பொழுதும் இதே நடைமுறையை பாகிஸ்தான் கையாண்டிருந்தது. இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய கண்டத்திற்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் செல்லக்கூடிய விமானங்கள் கிட்டத்தட்ட 60 முதல் 70 விமானங்கள் ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானினுடைய வான்வெளியை பயன்படுத்தி தான் செல்லுகின்றன. பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்த்து விட்டு இந்திய விமானங்கள் பயணித்தால் அதற்கு கூடுதலாக எரிபொருள் செலவாகும். எனவே பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தி தான் இந்திய விமானங்கள் துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லுகின்றன. அதே போன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்களும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை தான் பயன்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் நாடு தடை விதித்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 60 முதல் 70 விமானங்கள் அந்த வான்வெளியின் வழியாக பறக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய விமானங்களான ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட விமானங்கள், ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட விமானங்கள், கோ ஏர் போன்றவை எல்லாம் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தி தான் பயணம் செய்கின்றன. குறிப்பாக துபாய், அபுதாபி, தோஹா, மஸ்கட் மற்றும் லண்டன் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த விமானங்கள் எல்லாம் பாகிஸ்தான் வான்வெளியை தான் பயன்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் நாடு இந்திய விமானங்கள் தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு போகும்போது இந்தியாவிலிருந்து சவுதி செல்லும் பொழுது பாகிஸ்தான் வான்வெளி வழியாக சென்றிருந்தார். ஆனால் காஷ்மீரிலே தாக்குதல் சம்பவம் நடைபெற்று தகவல் கிடைத்தவுடன் தன்னுடைய பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் அவர்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தாமல் மாற்று வான்வெளியை பயன்படுத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் இந்திய விமானங்கள் அனைத்துமே பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்பினை தற்பொழுது பாகிஸ்தான் நாடு வெளியிட்டிருக்கின்றது. இதன் காரணமாக துபாய் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய, லண்டன் உட்பட ஐரோப்பிய கண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்திய விமானங்கள் மாற்று வான்வெளியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு தூதர்களுக்கும் தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.